அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 குரூப் 3 எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம எப்போவுமே படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? அதாவது ஃபஸ்ட்டு கொஸ்டின் 6ஆம் வகுப்பில் 2ஆம் பருவத்தில் உள்ள புத்த சமயத்தை பற்றி தான் இப்போ போயிட்டுருக்கு. சரியா? அப்போ முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தில் அவுரங்காபாத் எனும் இடத்தில் என்ன உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் அவுரங்காபாத் அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குகைகள், ஓவியங்கள், சுவர் ஓவியங்கள், ஜாதக கதைகள், இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அவுரங்காபாத்தில் என்ன இருக்குது அப்படிங்க பார்க்கும்போது ஆப்ஷன் சி சுவர் ஓவியங்கள். இந்த சுவர் ஓவியங்கள் அப்படிங்கிறது தான் இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் அவுரங்காபாத் எனும் இடத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சுவர் ஓவியங்கள் தான் அப்போ ஆன்சர். ஆப்ஷன் சி ஆன்சர் அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து 2வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, புத்தரின் முந்தைய பிறவிகளை குறிக்கும் கதைகள் எது? அதாவது புத்தரோட முன்பிறவியை பற்றி சொல்லக்கூடிய கதை எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. புராண கதைகள், இதிகாசங்கள், சுவர் ஓவியங்கள், ஜாதக கதைகள். அதாவது இந்த 4ல் எது புத்தரோட முன்பிறவியை பற்றி கூறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டி ஜாதக கதைகள். அதாவது புத்தரின் முந்தைய பிறவிகளை குறிக்கும் கதைகள் ஜாதக கதைகள் அப்படின்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் டி ஜாதக கதைகள், அதுதான் முந்தைய பிறவிகளை குறிக்கக்கூடிய கதைகள் ஆகும் அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து 3வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, 3வது கொஸ்டின், உலக சுகங்களின் மீது தீவிரமான பற்று அதே சமயம் கடுமையான தவ வாழ்வையும் மேற்கொள்ளாமல் இருப்பது எது? அதாவது உலக சுகங்கள், அதாவது ஆடம்பரத்தில் வாழ்வை நோக்காமல் அதை தவிர்த்து வாழ்வது எப்படின்னு கேட்டிருக்காங்க. இடைவெளி, அதில் நடுவுநிலை, இடைவெளினா நடுவுநிலை, நேர்வழி, போதனைகள் அனைத்தும் சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் உலக சுகங்களோட தீவிரமான பற்று அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ இடைவெளி நடுவுநிலை. அதாவது உலக சுகங்கள் மீது தீவிரமான பற்று அதே சமயம் கடுமையான தவ வாழ்க்கை மேற்கொள்ளாமல் இருப்பது அப்படின்னு கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடைவெளி நடுவுநிலை, ரெண்டுக்கும் இடையில அங்கிட்டும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல் வாழ்கிறது. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் ஏ இடைவெளி நடுவுநிலை அப்படிங்கிறது தான் ஆன்சராக சொல்லப்பட்டிருக்கு 3வது கொஸ்டினுக்கு. ஓகேவா? அப்போ 4வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, பௌத்த முதல் மாநாடு நடைபெற்ற இடம் எது? அதாவது பௌத்த முதல் மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படி கேட்டிருக்காங்க. வைசாலி, ராஜகிருகம், பாடலிபுத்திரம், காஷ்மீர், 4 பகுதி கொடுத்துருக்காங்க. அதில் பௌத்த முதல் மாநாடு நடைபெற்ற இடம் அப்படின்னு